அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி ஆரம்பிக்கின்றேன். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்று இன்றுடன் 2 கிழமைகள் பூர்த்தியாகின்றன. தேர்தலுக்கு முன்னால் எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிரான சேறு பூசல்கள் நடைபெற்றதோ, விமர்சனம் என்ற பெயரிலே மிகவும் பாரதூரமான தாக்குதல்கள் நடந்ததோ அது இன்னும் தொடர்கின்றது. இந்த 14 நாட்குள் அவர் பேசிய எதுவுமே செய்து காட்டவில்லை. அவர் தம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லிய எந்த விடயத்தையும் பற்றியும் அக்கறை கொள்ளவில்லை. எது எது சொன்னாரோ அதுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றார். கள்ளர்களை பிடிக்கவில்லை, சிறையில் அடைக்கவில்லை, தூக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று விமர்சனங்கள் மிக வேகமாக பரவிக்கொண்டு இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் எதிர்வரும் அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதிலே ஏன் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் சார்ந்துள்ள NPP என்ற கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற என்னுடைய நியாயப்பாட்டை சொல்வதே இந்த வீடியோவின் ஒரு நோக்கமாகும். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே வாழ்கின்ற தேசியங்கள் தொடர்பான பாரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழர்கள் தொடர்பான பிரச்சனை. அதே போல் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் உள்ள தனித்துவமான மிகவும் அந்த பிரதேச மக்களை பாதிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக புத்தளத்திலே, என்னுடைய சொந்த ஊராகிய புத்தளத்திலே இருக்கும் அருவக்காட்டு பிரதேசத்தின் திண்ம கழிவு முகாமைத்துவம் என்ற அடிப்படையிலே இலங்கையில் எல்லா புறங்களிலிருந்து, குறிப்பாக இலங்கையின் தலைநகர் கொழும்பிலிருந்து மாத்திரமல்ல, இலங்கையின் முக்கியமான நகரங்களிலிருந்தும் அதே போல் சர்வதேச நாடுகளில் உள்ள குப்பை கூலங்களை வேஸ்ட் என்று சொல்வார்கள், வேஸ்டேஜ் அல்லது கார்பேஜ் என்று சொல்வார்கள், அவற்றை பணம் கொடுத்து எடுத்து அதையே இந்த அருவக்காடு பிரதேசத்தில் புதைப்பதற்கான திட்டங்கள் போன்ற மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளையும் சூழல் சுற்றாட தொடர்பான பிரச்சனைகளையும் கொண்ட இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை ஒழித்து கட்டுவது எப்படி? அதைவிட இதுவரையும் இலங்கையில் வந்த அனைத்து ஜனாதிபதிகளும் உங்களுக்கு கூறிய ஒரு விடயம்தான், இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாமலாக்குவோம் என்று. முதல் ஜனாதிபதி ஜெயவர்தனா அவர்களை தவிர்ந்த அவரை தொடர்ந்து வந்த அநேகமாக அனைவரும், அல்லது குறிப்பாக சந்திரிகா அம்மையார், மஹிந்த ராஜபக்ச, அப்புறம் அனுரகுமார திசாநாயக்கா, இவர்கள் இதற்கிடையிலே சிறிசேன அவர்கள், அத்தனை பேரும் இந்த ஜனாதிபதி முறைமையை ஒழித்து கட்டுவோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்த பொழுதிலும் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் அதற்கான முஸ்தீபுகள், முனைப்புகள் எதுவுமே எடுக்கப்படவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஏன் இந்த ஜனாதிபதி முறைமை இல்லாமலாக்கப்பட வேண்டும்? இலங்கை போன்ற ஒரு அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரும் நாடுகளில் அரசியல் விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு போதிய அளவு தெளிவும் அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் அவர்கள் தெரிவு செய்யும் இந்த பிரதிநிதிகள் அவர்களுடைய சொந்த நலத்துக்காகவே இயங்குகின்றார்கள். மக்களுடைய நலத்தையோ நாட்டின் நலத்தின் மீது அக்கறை கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது இந்த ஜனாதிபதி முறைமை இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அது பொருத்தமல்ல என்பது நாம் கண்டுகொண்ட விடயம். இதுவரையும் ஏதோ ஒரு வகையில் நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் இருந்த சர்வாதிகாரிகள் மாதிரி, உதாரணமாக ஒரு ஹிட்லர் என்று சொல்லுவோமே, அவர் போன்ற மனநிலை உள்ள யாராவது ஒரு நாள் இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பார்களேயானால், அந்த ஆசனத்தில் இருப்பார்களேயானால், அது ஒட்டுமொத்த தேசியங்களுக்கும் இலங்கையிலே பிரச்சனையாக போகும். இலங்கை ஒரு சர்வதேச நாடுகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒத்துப்போகக்கூடிய ஒரு நாடாக கூட கருதப்படாது. அப்படி ஒரு நிலை 1983 வந்தது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு இறைவன் விதித்த விதியோ அல்லது மக்கள் புரிந்து கொண்டார்களோ, அந்த ஜெயவர்தனா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய இந்த இரும்புக்கரம் கொண்ட ஆட்சி முறையை இல்லாமல் ஒழிக்க ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் காரணமாக ஆகிவிட்டோம். இருந்த பொழுதிலும் கூட
இலங்கை மக்களையும் இலங்கையும் இன்னும் பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த இனத்துவத்தை அடிப்படையாக வைத்த ஆட்சி, அல்லது தங்களுடைய குடும்பத்தை முதன்மைப்படுத்தும் ஆட்சி, அல்லது தங்கள் தெரிந்தவர்கள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள் என்பவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுத்து மக்களை ஒரு 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 அடிமைகளாக நடத்தும் ஒரு போக்கு காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை மாற்றி அமைக்க வேண்டுமானால் இந்த எல்லா அதிகாரம் கொண்ட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதிலே எங்களுடைய இப்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு பிடிவாதமாக இருக்கின்றார் என்று கூட சொல்லலாம். ஆகவே அவர் இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் ஒழிக்க வேண்டுமானால் அவருக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் வேண்டும், 3/2 பெரும்பான்மை பலம் வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், அவருக்கு எல்லா பலத்தையும் கொடுத்து விட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ஆகுது? ஒரு நாட்டின் சரியான போக்குக்கு ஆளும் கட்சி எவ்வளவு எஃபெக்டிவாக இயங்க வேண்டுமோ அதே போல ஒரு திறமையுடனும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் மக்கள் நலத்தை முதன்மைப்படுத்தியும் செயல்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தேவைதானே அப்படி என்று. எஸ், உண்மை, எதிர்க்கட்சி தேவைதான். ஆனால் கடந்த பாராளுமன்றத்திலே இருந்த எதிர்க்கட்சி ஒரு எதிர்க்கட்சி போன்று கூட செயல்படவில்லை. அதை பொறுப்பெடுத்து 3 ஆசனங்களை வைத்து கொண்டிருந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போன்று, ஒரு எதிர்க்கட்சி போன்று ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு நடத்தை அங்கே உங்களுக்கு காண்பித்தார். அந்த வகையிலே இலங்கைக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. ஆனால் இப்பொழுது நாடு குழம்பி போயுள்ள நிலையில் யாரை எதிர்க்கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகின்றார்கள், எவரை அங்கே வைக்கப் போகின்றார்கள் என்ற பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது மக்களுடைய கையிலே கொடுத்து விடுவோம். ஆனால் எது எப்படி இருந்த பொழுதிலும் இந்த ஜனாதிபதி முறைமையை ஒழித்து கட்டப்பட வேண்டுமானால் அது இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் மாத்திரமே முடியும். ஏனெனில் இதுவரை நடந்த அத்தனை பதவி வகித்த அத்தனை ஜனாதிபதிகளின் போக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆடம்பரத்தையும் தங்களுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அதிகரித்துக் கொள்வதற்கே அதை பாவித்தார்களே தவிர நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக, நாட்டின் இனங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் செயல்படவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதற்கு புறம்பான எல்லா விதமான நல்ல தன்மைகளையும் காட்டிக்கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு அங்கே நம்பிக்கை பிறக்கின்றது. இந்த ஜனாதிபதியால் மாத்திரம்தான் இந்த ஜனாதிபதி முறைமை இல்லாமல் ஆக்க முடியும் என்று. அதற்கு எங்களுக்கு தேவைப்படுவது 3/2 பெரும்பான்மை வாக்கு. ஆகவே எதிர்வரும் பொதுத் தேர்தலிலே நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரவிருக்கும் இந்த பொதுத் தேர்தலிலே நீங்கள் அவருக்கு தேவையான 113 அல்லது அதையும் தாண்டி கூட பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது இது சாத்தியப்படும். அதே போன்று நான் சொன்ன ஏனைய பிரச்சனைகள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இருக்கும் சூழல் சுற்றாடல் சம்பந்தமாக அல்லது இனங்களை மக்களை நேரடியாக பாதிக்கும் பெரிய தேசிய ரீதியிலான திட்டங்களை கூட நாம் இந்த ஜனாதிபதியை என்பிபி அரசாங்கத்தை தெரிவு செய்வதன் மூலம் இந்த கேடு விளைவிக்கும் திட்டங்களை கூட நாம் அரசாங்கத்தை வற்புறுத்தி அல்லது அவர்கள் வேண்டுகோள் விடுத்து அதை மீள்பெற செய்ய முடியும். அதே போல் இந்த நாட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இனங்களின் பிரச்சனை இருக்கின்றது. அதில் முக்கியமாக 13ஆம் சீர்திருத்த திட்டம் எங்களுடைய அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது சீர்திருத்த திட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமா, அல்லது தமிழர்களுக்கு தேவையான சக உரிமைகள் போன்று இலங்கையில் சிங்களவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் எப்படியான உரிமைகள் அனுபவிக்க முடியுமோ அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கும் உண்டு ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செயல் வரும் வரைக்கும் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு முடிவு பெற வேண்டுமானால் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் இவற்றை செய்து முடிக்க முடியும். இதோட அடுத்த விடயம்தான் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபைகள். இந்த 13ஆம் திருத்த சட்டத்திலே மாகாண சபைகள் ஏற்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் 2 ஒன்று வடக்கு, மற்றது கிழக்கு. ஆனால் அதை சந்தர்ப்ப சூழ்நிலையில் காரணமாக அதையே ஒரு அரசியல் விளையாட்டாக நினைத்து இந்த ஜேஆர் அரசாங்கம் இந்த நாட்டிலே
எல்லா மாகாணங்களுக்கும் மாகாண சபைகள் என்று உருவாக்கி அதன் மூலம் பாரிய செலவுகளை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாரிய வரிசுமைகளை மக்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவும் இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 13ஆம் திருத்த சட்டத்தை எவ்வாறு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது, அதன் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபைகளின் தேவை ஏனைய பிரதேசங்களுக்கு ஏன் என்ற ஒரு கேள்வியையும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அது தொடர்பாக சரியான தீர்மானம் எடுக்க வேண்டுமானால் எதிர்வரும் 21ஆம் தேதி நவம்பர் மாத தேர்தலிலே நீங்கள் NPP கட்சிக்கு வாக்களித்து அவர்களுக்கு அமோக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். சில பிரதேசங்களிலே சுயேட்சை குழுக்கள் வருகின்றார்கள். தனது தொகுதிக்கு ஒரு MP வந்தால் காணும் என்ற நிலையில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள், இனி அமையப்போகும் அரசாங்கம் முன்னைய காலங்களில் இருந்த அரசாங்கம் போன்று இவர்கள் அங்கே சேர்வது, கட்சி மாறுவது, பேரம் பேசி பதவிகளை எடுத்துக்கொள்வது, அதன் மூலம் உழைப்பது என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே இன்னும் எல்லா பிரதேசங்களையும் சுயேட்சை குழுக்கள் என்று தங்களுக்கு ஒரு MP பதவி எடுத்துக்கொள்ள வேணும் என்று ஆசைப்படுகின்றார். இது அவர்களுடைய தனிப்பட்ட சுய நோக்கத்துக்காக செய்யப்படும் ஒரு சுய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் ஒரு விடயமே தவிர அது அந்த தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களின் நலன் கருதிய ஒரு அம்சமாக அமையப் போவதும் இல்லை. ஆகவே மிகவும் குறிப்பாக புத்தளம் போன்ற பகுதிகளிலே முஸ்லீம் MP வேண்டும், அதுவும் நகரத்தில் இருந்தே வர வேண்டும், அதுவும் ஒரு சுயேட்சை அணியில் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு பிற்போக்குத்தனமான மோசமான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் இந்த திட்டங்களை கைவிட்டு, இந்த முயற்சிகளை கைவிட்டு, மக்களே நீங்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த பொதுத் தேர்தலிலே NPP என்ற தேசிய மக்கள் சக்திக்கு, அதன் சின்னமான திசை காட்டிக்கு உங்கள் வாக்கை அளித்து ஜனாதிபதியுடைய கையை பலப்படுத்துமாறு உங்களை தயவாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.